தயவு செஞ்சு இந்த மெசேஜை கேட்கிற எல்லாருமே, உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இந்த மெசேஜை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் கேட்கட்டும். தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு அநேகர் கேட்கும்படியாக நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதுக்குரிய பலனை உங்களுக்கு நிச்சயம் தேவன் தருவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த மணவாளனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே சப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்குள் யார் பிரவேசிப்பார்கள், யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி எங்களுக்கு போதிச்சிங்க ஏசப்பா. இந்த வேத வசனத்தின்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காத்துக்கொள்ளணும் ஏசப்பா. எல்லா சீர்கேடுகளை எங்களை விட்டு மாற்றுங்க. பரலோக தகப்பன், எங்கள் மணவாளன், எங்கள் ஆசை நாயகன் சீக்கிரமா வரப்போகிறீர் ராஜா. உங்களுடைய காசத்தை எங்களுடைய காதுகள் கேட்கும்படியாக இந்த நேரத்தை எங்களை தாழ்த்து உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு காணப்படுகிற சீர்கேடுகள் மாறட்டும், துணிகர பாவங்கள் மாறட்டும் ஏசப்பாக்கு பிரியமில்லாத எல்லா விபச்சாரத்தின் கிரியைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் எங்களோடு கூட இடைபெடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நாங்கள் உயிர்த்தாராய்ந்து கர்த்தாவே பரிசுத்தமான நடக்கையில் நடக்க எங்களை பலப்படுத்துங்க. ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையாயிரும். இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.